வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஸ்பெசிமென் ஜீரோவோட செகண்ட் இல்லைனா ஃபைனல் பார்ட்டி. கண்டிப்பாக இதுக்கு மேலே இந்த கேமை நான் ஓட்ட மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைமே அட்டன் பண்ணச்சில் ரொம்பவே கடுப்பேற்றிடுச்சு. இது பாதியிலே கட் பண்ணி அதுக்கப்புறமா கூட நான் ஒரு 2-3 தடவை விளையாடினேன். 2-3 தடவை இல்லை, 4-5 தடவை ஆடி இருப்போம். அதுக்கப்புறமா எல்லா தடவையுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரம் கேமை முடிச்சுடுவோம், பட் யாராவது ஒருத்தர் வெளியே போயிடுவாங்க. ஏன் இந்த தடவை இந்த கேம் பிளேயில் கூட கரெக்டாக எண்டிங் டைம் அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஷஷாந்த் வந்து வெளியே போயிடுவான். அதுக்கப்புறமா அவன் வந்து யூடியூப்பில் பார்த்து எங்கே என்ன பொருள்லாம் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுத்து அப்புறமா தான் நாங்கள் எப்படியோ வெளியே போனோம். இது அந்த மாதிரி இந்த கேமில் நிறைய இன்னும் பக்கெலாம் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணிட்டா இது உண்மையிலேயே ஒரு சூப்பர் கேம் தான். நான் அதில் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரொம்பவே கம்மி எம்பிக்கு வந்து ஒரு 100 எவ்வளவோ தான் வரும். அதுலேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு கிராஃபிக்ஸு, ஒரு சூப்பரான இது அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு நல்ல கேமாகவே டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கேமில் வந்து இன்னொரு பார்ட் இருக்குது. அதாவது இன்னொரு மேப் இருக்குது தனியாக. இப்போ வந்து நம்ம லேபில் இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு இது இருக்குது. அது பேர் ஃபாரஸ்ட் அப்படின்னாங்க. அதில் இன்னொரு இது மியூட்டன்ட் வேறு இருக்கான். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஜந்துவை பார்த்துக்கிட்டு இருக்கோமே, அது ஒரு வித்தியாசமான ஜந்து. அந்த மாதிரியே இன்னொரு ஜந்து இருக்குது. அந்த ஜந்து வந்து 047 அப்படின்னாங்க. அந்த ஜந்துவோடையும் நம்ம கண்டிப்பாக ஒரு தடவை விளையாடி போடுவோம் கண்டிப்பாக. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் இருக்காங்க, ஆனால் அவங்க பேசுகிறதே கேட்க மாட்டேங்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனால் பேசுறது கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, கால் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கச்சில ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிட்டதுனால ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை. அதுக்கப்புறமா சரி இதுக்கு பேசாமல் வாய்ஸ் ஓவரே கொடுத்து முடிச்சிடுவோம். ஏன்னா அவங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஏன்னா அது ஒரு 4-5 தடவை ஆட்டும். ஒரு கேம் எத்தனை தடவை தான் ஆடுறது. அதனால் அவனுக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் எந்த பொருளுமே எடுத்துருக்க மாட்டேன். இந்த கன்னை கையில் எடுத்ததோட நான் அப்படியே சும்மா வாக்கிங் மட்டும் தான் போயிட்டுருப்பேன். அவனுங்களே எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டானுங்க. நான் பாட்டுக்கு சும்மா அங்கேயும் தான் சுற்றிட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்குமே பாப்போட் ஆகிட்டே இருக்கும் ஸ்க்ரீனில். ஏதாவது அவன் அதை எடுத்துட்டான், அவன் இதை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா அவங்க கூட நடந்து போயிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அந்த ஜந்துவர் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருந்துச்சு எங்ககிட்ட. வரம் போச்செல்லாம் அதை சுட்டு காலி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதை சுட்டு காலி பண்ணது வந்து இப்போ இந்த ரூம்குள்ளே போனோம். இது வரைக்கும் நான் வந்து போன வீடியோலேயே இதெல்லாம் கவர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா தான் முக்கியமான விஷயம். இப்போ நான் அந்த ஆரஞ்சு கார்டை எடுக்கலான்னு போனேன், அதுக்குள்ளே அவன் தூக்கிட்டான். இப்போ வந்து இந்த ஆரஞ்சு கார்டை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே போய் அந்த 2வது ஃப்ளோரில் வந்து இன்னொரு ரூம் இருக்கும். அதாவது இந்த இந்த இடத்துல வந்து இப்போ இன்னொரு ரூம் இருக்கும். அது வந்து ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூம்குள்ளே போய் அதை ஓப்பன் பண்ணோம். இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட்டு வரேன். அவனுங்க எனக்கு முன்னாடியே வந்துட்டானுங்க. வந்து பார்த்தா வெறும் பேட்ரி அந்த மாதிரி பொருள் மட்டும் தான் விட்டுக்கிறானுங்க. இங்கே ஃபுல்லாக கீயாக இருக்கும். அந்த கீ எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. என்னோட ஒரு 2x ஃபாஸ்ட்டில் அவனுங்க விளையாட்டுருந்தானுங்க. ஆக்சுவலி இப்போ இந்த டோர் தான் இப்போ ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் காமிச்ச டோரை தான் இப்போ ஓப்பன் பண்ணோம். அதுக்கு வந்து அந்த கீ கார்டு வேணும். ஆக்சுவலி இப்போ கேம் ஆடிக்கிட்டு இருக்குல்ல, அவங்க கூட பேசிகிட்டு இருந்ததுனால நான் சவுண்டு எதுவுமே வைக்கல. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, அது வந்ததே தெரியாது எனக்கு. அது டப்புனு எனக்கு போட சொல்லிடுச்சு. நான் இப்போ திருப்பி மேலே போயிடுவேன். மேலே போயிட்டு அங்கேருந்து இப்போ திருப்பி கீழே வரணும். 3 நாள் இருக்குது. இப்போது கீழே வந்துட்டு இப்போ அவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும். சரி இப்போ திருப்பி வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு இருந்தால், கீழே வந்து எனக்கு ஒரு சடன் சர்ப்ரைஸ் வச்சுருப்பானுங்க. இப்போ பார்த்தா இவனுங்க இதை அடிச்சுட்டு தான் இருந்தானுங்க. நான் கால் பேசிகிட்டு இருக்கச்சில இவனுங்க அடிச்சுட்டு இருந்த மாதிரி தான் கேட்டுச்சு. பட் நான் வந்து இங்கே ஓப்பன் பண்ண உடனே இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து முக்கியமான இதுவே. இங்கே வந்து ஒரு டோர் இருக்கும். அதோடய கீ வந்து இப்போ எடுத்துட்டோம். அந்த கீயை வச்சு இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனோம். உள்ளே போன உடனே உள்ளே இருக்கிற நிறைய பொருள் கிடைக்கும். இந்த ப்ளூ கீ கார்டும் எடுத்துட்டானுங்க. லிட்டரலி இந்த 2 எஸ்கேப்புக்கும் தேவையான எல்லாமே இருக்குது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, கேபிள் ரோல் கிடைக்கல. அதுக்கப்புறமா கோடு வேணும். என்ன கோடுனா, இந்த மெயின் டோருக்கு வந்து ஒரு கோடு என்டர் பண்ணால் தான் வெளியே போக முடியுங்கிற மாதிரி இருக்கும். அந்த கோடு வேணும். அந்த பீசஸாக இருக்கும் இங்கே நிறைய கோடு பீசஸ்ஸு. அந்த கோடு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அது வந்து நாங்கள் இன்னும் அவ்வளோவா கண்டுபிடிக்காததுனால இப்போதைக்கு அந்த எஸ்கேப் பண்ண போகிறது இல்லை. இன்றைக்கி நாங்கள் என்ன எஸ்கேப் பண்ணோன்னா, எலவேட்டர் எஸ்கேப்னு ஒன்று. அதுக்கு வந்து கேபிள் ரோல், ஃபியூஸ் அந்த மாதிரி பொருட்கள்லாம் தேவைப்படும். இப்போ அதை இங்கே தான் இதான் எலவேட்டர். இந்த எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த இடத்துக்குள்ளே தான் முக்கியமான நிறைய பொருள்லாம் இருக்கும். லைக் அது பேர் என்னது, ஸ்க்ரூ ட்ரைவரு, அப்புறம் அந்த பிளாங்க்லாம் உடைக்கிறதுக்கு ஒன்று இருக்கும். அது பேர் என்ன, க்ரோபாரு, அதுக்கப்புறம் ஃபியூஸு, அது எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். முக்கியமாக அந்த எலவேட்டர் எஸ்கேப்புக்கு தேவையான எல்லா விஷயமும் இங்கே தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவனுங்க எனக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்துடுறானுங்க. எனக்கு வந்து இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்னா, இல்லை அவனுங்களையாவது வீடியோ எடுக்க சொல்லியிருக்கலாம் போல். ஏன்னா எனக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. நான் சும்மா இங்கே வாக்கிங் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது.
இப்படி அடிக்கடி ஏதாவது கீ கிடச்சா எடுக்கிறேன். அந்த கீயும் வச்சு ஏதாவது ரூம் ஓப்பன் பண்ணிட்டா சும்மா தான் நின்றுருக்கணும் நான். அப்புறம் அவனுங்க அதுக்கு முன்னாடியே போய் எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க. உண்மையாக சொல்லணுன்னா அவனுங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஏன்னா நான் ஒரு 4-5 தடவை கிட்ட அவனுங்களை கூப்பிட்டு 4-5 தடவை அந்த கேம் அவனுங்க முடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? சரி நானும் எதுவும் கண்டுக்கல. சரி இந்த ஒரு வீடியோவை எப்படியாவது போட்டுருவோம், நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோவை நான் எந்த குறையுமே சொல்லாமல் அப்படியாப்பா கொடுப்பா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். இப்போ என் கண்ணு முன்னாடி தான் போனானுங்க. இப்போ அவனுங்களுக்கு தேடி தான் போயிட்டுருக்கிறேன். இப்போ வந்து என்னன்னா இவனுங்க வந்து மேலே போயிடுவானுங்க. மேலே போயிட்டு சரி நம்மளும் மேலே தான் போகணுன்னு பார்த்தா மேலேருந்து கீழே வருவானுங்க. சரி கீழே போகலான்னு பார்த்தா கீழேருந்து மேலே போகிறானுங்க. என்ன பண்ண போகிறானுங்கன்னு எனக்கே புரியல. அந்த மாதிரி வந்துட்டுருக்கானுங்க ஏதோ. இப்போ பாருங்களேன், மேலே போகிறானுங்களா, மேலே போகிறானுங்கன்னு சொல்லிட்டு நானும் கூட சேர்ந்து மேலே போவேன். சரி மேலே போகிறானுன்னு பார்த்தா அங்கேருந்து திருப்பி எல்லாம் கீழே போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுவானுங்க. அவனுங்களுக்கு அந்த கேம் விளையாடி ஒரு கட்டத்தில் பைத்தியமே பிடிச்சிச்சு போல். சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். இதுங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுதா, அதனால தான் இருக்கிற கன்று இனிமேல் தேவையே படாது. ஏன்னா இன்னும் இப்போது எஸ்கேப் ஆகி போக போகிறோம். அந்த நிலமையிலுக்கு வந்ததுனால இதுக்கு மேலே எதுக்கு கன்று அப்படின்னு சொல்லிட்டு புல்லட்டெல்லாம் வச்சு இறக்க ஆரம்பிச்சிட்டேன். வரது எல்லாத்தையும் போட்டு சுட்டு தள்ள ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் வந்து இந்த டைமில் தான் எப்போது வந்து ஷஷாந்த் வந்து வெளியே போவான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து வெளியே போயிடுவான். அவன் போனதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம கேபிள் ரோலை கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டோம் நாங்கள் கடைசி வர. அவன் வெளியே போயிட்டு அவன் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு கேபிள் ரோல் வந்து இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதனால் நாங்கள் வந்து இப்போ உடனே அங்கே போயிட்டு அதை எடுப்போம். ஆக்சுவலி இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கேபிள் ரோல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக மேலே போவேன். மேலே போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் நேரம் வந்து ஃபுல்லாக தேடிட்டு இல்லை இங்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பேன். அவன் ரொம்ப நேரமாக ஷார்ட் கன் கேட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பார்த்தா கடைசியில் ஷார்ட் கன்னே எடுக்காமல் அவன் வெளியே போயிட்டான். அப்புறமா ஷார்ட் கன் இங்கே இருக்கிற ரூமில் தான் எப்போவுமே யூஸ்வலாக கேபிள் ரோல் இருக்கும். அதனால் நான் அந்த ரூமை தான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். அப்புறம் சுற்றி இருக்கிற ரூம்லாம் தேடிட்டு இருந்தேன். அதே டைமில் இவனுங்க வர பக்கத்தில் என்னையே பெயிட்டாக யூஸ் பண்ணிடுவானுங்க போல். அது கரெக்டாக என் கிட்ட வரச்சில் கரெக்டாக சுட்டு போட்டு தள்ளிடுறானுங்க. நல்ல வேலை என்ன வந்து அதுக்கப்புறமா அதை அடிக்கவே இல்லை. அதனால் நான் ஏதோ எஸ்கேப் ஆகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இது இறக்கு என்னடா ஏய் பக்கத்தில் இருக்கிறதையே மிஸ் பண்ணுறேன். அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது என் ஷூட்டிங்கு. சரி சார். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கேபிள் ரோல் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து கடைசியில் இவன் இந்த இடத்துல கால் பண்ணி சொல்லுவான், இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது அங்கே போய் எடு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக வந்து இந்த ரூமு அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக சொல்லிட்டதுனால நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு அப்படியே டேரெக்டாக கீழே போகிறோம். கீழே போயிட்டு அதை மாட்டிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். அந்த அவளுக்கு ஏய் அடைச்சி கரும்புங்க ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறத மாதிரியே பயப்பட வச்சுச்சா ஒரு நிமிஷம். ஆனால் இப்படி தான் என்னென்னா முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு வந்து சவுண்டு எதுவுமே கேட்காது. அவன் ஆக்சுவலி அதை சுட்டுட்டு இருந்திருப்பான் போல். எனக்கு வந்து சவுண்டு சுத்தமாக கேட்காதனால நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே டேரெக்டாக அது மூஞ்சிக்கிட்டே பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னென்னா கீழே போனோம். ஆனால் அவன் வந்து கரெக்டாக அந்த டோர்கிட்ட தான் நின்றுருந்தான். அதனால் அவனை சுற்றிட்டு இப்போ அங்கேருந்து சுற்றிட்டு வந்திருக்கேன். இப்போ என்கிட்ட பேட்டரி கூட சுத்தமாக இல்லை. ஒரு வேளை போயிட்டு இருக்கிற வழியில் போயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா இப்போ இங்கெல்லாம் லைட் இருக்கும், அதனால் போயிடலாம். வேறு ஏதாவது இடத்துல லைட்டு போய் மாட்டியிருந்தானா அவ்வளோதான், இன்னதுக்கு கதையே முடிஞ்சிருக்கும். எங்கேயாவது போய் சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். இவ்வளோ கேமே முடிய போகுது. இருந்தாலும் பேட்டரிலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ ஃபியூஸ் வச்சாச்சு, கேபிள் ரோல் மாட்டியாச்சு. இப்போ வந்து கீ கார்டு ஆல்ரெடி எங்ககிட்ட இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட் அங்கே போய் தொட்டால் போதும், அவ்வளோதான். இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் எல்லாத்துக்கும் முடிவிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்தத்தோடு அங்கே அப்படியே போயிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா முடிச்சிட்டோம். 2 பேருமே அங்கே போய் நின்னோடனே அப்படியே முடிஞ்சிருச்சு. அப்படியே எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி போட்டு எப்படியோ முடிச்சிட்டானுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உண்மையாக சொல்லணுன்னா இவ்வளோ நாள் நான் புலம்பிகிட்டு இருந்தது தான் கேட்டுகிட்டு இருந்தீங்க. அவனுங்க இல்லாததுனால அவங்க இருந்தால் கூட ஏதாவது பேசுகிறத வச்சு சமாளிக்கலாம். ஆனால் அவனுங்களும் இல்லை, அதனால் சும்மா விளையாட்டு தான். இருந்தாலும் இந்த வீடியோ வந்து இப்போ அவனுங்க எதுவும் பேசாததுனால நான் மட்டும்தான் தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். எனக்கு என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனே தெரியாது, நிறைய புலம்பியிருப்பேன். பட் ஸ்டில் இவ்வளோ நேரம் ஃபுல்லாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொல்கிறதுனே தெரில. உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சதெல்லாம் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஆமாம், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் வளர்கிற மாதிரியே தெரில. அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் இன்னும் நிறைய ஃபன் கேம்ஸ் லைக் எல்லாரோடையும் ஆடுற மாதிரி நிறைய பேரோட ஆடுற மாதிரிலாம் யோசிச்சுருக்கேன். நீங்களாம் அப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் ஹாஸ்டல் வீஸ் தாமாமே.